Hi friends and cuties, welcome to Easy Craft and Art. இன்னைக்கு நம்ம சிங்கிளான ஒரே ஒரு டீ கப் அப்புறம் கொஞ்சம் நூல் இதை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனல் பற்றி பார்த்துடலாம். சேனலோட நேம் வந்து சங்கரிஸ் கிரியேஷன்ஸ். இந்த சேனலில் லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஹெல்த் கேர் டிப்ஸ், பியூட்டி கேர் டிப்ஸ், இது மட்டும் இல்லாமல் வேஸ்டிங் ரீயூஸ் ஐடியா, டிஐஒய், கிராஃப்ட் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அவங்க டெய்லியுமே வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களோட யூடியூப் சேனலையும் நம்ம சேனலை ப்ரமோட் பண்ண டிஸ்பிளேல தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட சேனல் நேம் அண்ட் லிங்க்கை மெயில் பண்ணுங்கள். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூஸ் அண்ட் த்ரோ டீ கப் இருக்கு இல்லையா, அது எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது கலர் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி அடிச்சிட்ருக்கேன். இதை அடிச்சுட்டு நம்ம காய வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே காஞ்சிருச்சு. இதை வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9, 11, 13 இந்த மாதிரி சிங்கிள் லேயர் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். அதாவது அந்த சின்ன சின்ன பீஸ் இருக்கா, கட் பண்ணும் போது அது வந்து சிங்கிளாக வர மாதிரி கட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி வந்து 11 கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 11 இருக்குதுன்னு நினைக்கிறேன். செய்யும் போது என்னென்ன வாய்ஸ் கொடுக்கும்போது சரியாக எண்ணில் 11 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சணல் கயிறு இருக்கும், அப்படி இல்லைன்னா நூல் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து நூல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நூல் கண்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சணல் கயிறு இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று போட்டுகிட்டே ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட சணல் கயிறுமே இல்லை, இந்த நூலுமே இல்லைன்னா அதுக்கும் நான் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். அரிசி வாங்குவீங்க இல்லையா, அரிசி பை வந்து பார்த்திங்கன்னா சணல் பை கொடுப்பாங்க. அந்த பை வந்து வேஸ்ட்டாக தான் வீட்டில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லாவே ரிமூவ் பண்ண முடியும். அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்து கூட நீங்கள் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு யூனிக்காக தெரியும். ஸோ சேம் இதை வந்து நான் ஃபுல்லாக செஞ்சு முடிக்க போகிறேன். நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இது என்ன பண்ண போகிறேன், இதை வந்து எப்படி கிராஃப்டாக மாற்ற போகிறேன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குட்டீஸ்க்கெலாம் நம்ம ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். சிந்து, வர்ஷினி, அனுஸ்ரீ, காவியப்ரியா, கற்பகஜோதி, தாரிகா, இசைவள்ளி, நந்தினி, கிருத்திகா, கீர்த்தனா, சஸ்மிதா, பபிதா, சண்முகப்பிரியா, ராகவி, லக்ஷிதா, காயத்ரி, பிரதிகா, இனியா, கிருத்திகா, கலாஸ்ரீ, கரீனா, ஷாமினி, சாதனா, சரண்யா, பவன், கிருஷ்ணா, சஸ்மிதா, சுஜி, அபி, புனிதா, ஜனஸ்ரீ, அகில், முகமது தாரிக், ஜனாதுல் ஃபிர்தோஸ், பார்கவி, பவித்ரா, ஸ்ரீதயா, அஸ்வந்த், சித்தார்த், அகிலேஸ்வரன், அனுஷ்கா, ஸ்ரீவர்ஷினி. எல்லா குட்டீஸ்க்கும் பெரிய பெரிய ஹாய்டா தங்கங்களா. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வேணுங்கிற அளவு நாம் வந்து ரோல் பண்ணிவிட்டு நான் மேலேயும் க்ளூகன் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா, கொஞ்சம் அதை லூஸ் பண்ணி விட்டோம்னா அது பார்க்க வந்து ஒரு கூடை மாதிரி மாறிடும். பாருங்கள், இப்போ லூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக நம்ம சுற்றி இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கொஞ்சம் அழகாக நம்மளுக்கு கேப் விட்டு வரதுனால நம்ம கலர் பண்ணினது வெளியில் தெரியும். அதை வேணும்னா நீங்கள் முன்னாடியே மடக்கிக்கலாம், பின்னாடியும் மடக்கிக்கலாம். ஆனால் முன்னாடி மடக்கணும் அப்படின்னா பிரிஞ்சிட்டு வந்துடும். அப்படிங்கிறதுக்காக நான் பேக் சைடில் திருப்பி மடக்கிட்டுருக்கேன். ஆக்சுவலி இது என்ன கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இல்லாத வேறு ஒரு பிளான் பண்ணி பண்ணினேன். பட் ஃபினிஷிங்கில் அது வேறு ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து அழகாக பார்க்க பூக்கூட மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா ஏதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டேபிள் வச்சுருப்போம். அந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வாஸ் வந்து யூஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட இருந்தக்கூடிய ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அதில் வந்து க்ளூ ஸ்டிக் போட்டு ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்க்க வந்து ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அது பார்க்க அழகாக இருக்கும். அப்படின்னா இது வாலில் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார வந்து நீங்கள் முக்கியமான ஏதாவது எமர்ஜென்சி திங்ஸோ இல்லை கீ செயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம்.
ஸோ இதுதான் நான் பிளான் பண்ணி பண்ணினேன். பட்டு நான் ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நான் வேறு ஒரு பிளான் பண்ணி பண்ணினேன். ஃபைனலாக அது எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இது எனக்கு 100% வந்து சாட்டிஸ்ஃபை கிடையாது. ஆனாலும் இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணினேன். இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை இதை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இது பார்க்க ரொம்ப அழகாகவே தான் இருக்குது. ஆனால் இதை எந்த மாதிரி எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். வால் ஹேங்கராக யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை ஃப்ளவர் வாஸ் மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம போன வீடியோ போட்டோம் இல்லையா, அதுக்கான கமெண்ட் செக்ஷனுக்கு வந்துவிட்டோம். இப்போ அதில் சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாமா. போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க. சுனில் ஜாய் வந்து என்ன ஐடியா கொடுத்துருக்காங்கன்னா, பிளானர் ஃபார் 2021 இன் ஈஸி வே இன் ஹோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ உங்களுக்காகவே போடுறேன் சுனில். உங்கள் கமெண்ட்டை படித்தாச்சு, ஃபீல் பண்ணாதீங்க. இது மட்டும் இல்லாமல் நியூ இயர் டெக்கரேஷன்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கவுசியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் நியூ இயர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் அல்லது நியூ இயர் டெக்கரேஷன்ஸ் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஈஸி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் ஃபேமிலியில் நியூவாக ஜாயின் பண்ண நம்மளோட சப்ஸ்கிரைபரை வெல்கம் பண்ணிடலாம். யார் யார் அப்படின்னா ஜனஸ்ரீ, அப்புறம் சகஸ்ட்ரா, அப்புறம் ஜெயகைலா 3 பேரும் நியூவாக நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் த ஜாயினிங் மை சேனல். அதுக்கப்புறம் நான் எங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தொடர்ந்து வாங்க, நம்ம நிறையா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே கிராஃப்ட்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? சேம் நீங்களும் கிராஃப்ட்லாம் ரெடி பண்ணி உங்கள் வீட்டை அழகு பண்ணிக்கோங்க. வெல்கம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம சப்ஸ்கிரைபர் குட்டியோட ஒரு சின்ன ஆசை. என்ன அப்படின்னா, அவங்களோட கமெண்ட்டை வந்து நான் வாசிக்கணுமா. ஹாய் ஆண்டி, மை நேம் இஸ் சாதனா. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய நேம் என்னோடய கமெண்ட்டை போடுங்க ஆண்டி. ஓகேடா, போட்டாச்சு. சந்தோஷமா குட்டீஸ்? அதுக்குன்னு எல்லோரும் இதே மாதிரியே கமெண்ட் பண்ணிடாதீங்க. என் நிலமை கொஞ்சம் மோசமாயிரும். ஸோ பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்க. அடுத்து என்ன கமெண்ட் அப்படின்னா, நம்ம என்ன கிராஃப்ட் போடலான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருந்தீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் டெக்கரேஷன் கேட்டிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து பேப்பர் கிராஃப்ட்லாம் கேட்டிருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர், அதாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மணி ரமேஷ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங் கிராஃப்ட் போட சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் இசக்கி அம்மாள் வந்து கலர் பேப்பரில் வால் ஹேங்கிங் போட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இசக்கி அம்மாள் உங்களுக்காகவே கலர் பேப்பர் வால் ஹேங்கிங் சீக்கிரமாக போடுறேன், டோன்ட் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பாருங்கள், அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா?